இங்க வானதி ரொம்பவே தெளிவான முடிவெடுத்து பாண்டியன் கிட்ட, பாண்டி நான் ஹாஸ்டலுக்குலாம் போலடா, நான் வீட்டுக்கே போறேன், எனக்கு ஒரு மொபைல் மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பாண்டியன்ட்ட பேசுறாங்க. இதை கேட்ட பாண்டியும், என்ன வானதி சொல்ற, உங்க வீட்டில் உன்னை டார்ச்சர் பண்றாங்க, உன்னை அடிக்கிறாங்கன்னு சொன்னேன், இப்போ நான் மொபைல் மட்டும் வாங்கி கொடுத்தா மட்டும் உனக்கு போதுமா, எப்படி அது சரியா இருக்கும், அவங்க மறுபடியும் உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி எனக்கு அது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட வானதியும், இங்க பாரு பாண்டி, அதான் நான் எப்படி சமாளிச்சிடணுமோ அதை சமாளிச்சுக்குவேன், அதனால தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, நீ என்னை வீட்டிலே விட்டுரு, நான் கொஞ்ச நாளைக்கு வீட்டில் சமாளிக்கிறேன், ஏன்னா அப்பந்தான் எல்லாமே சரி வரும் அப்படின்ற மாதிரி இங்க வானதி ஒரு முடிவெடுத்து பாண்டி கிட்ட வீட்டுக்கு போக சொல்றாங்க. அதே நேரம் போற வழியில பாண்டி வானதிக்காக ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்ச் உள்ள நல்ல மொபைலை வாங்கி கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம வானதியை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு விடலான்னு போனா வானதி பாண்டி கிட்ட, பாண்டி நீ என்னை இங்கே இறக்கி விட்டுரு, நீ அங்க வரைக்கும் வந்தனா பிரச்சனை பெருசாகும், நான் சமாளிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியில இருக்க பொதுமக்கள் எல்லாரும் வானதி கிட்ட, நீ எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப கேஷுவலா எல்லார்கிட்டையும் பதில் சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பழைய மாதிரி அவங்க அம்மா மறுபடியும் வானதியை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இதை பார்த்துட்டு வானதிக்கு செம காண்டாகுது. இன்னொரு பக்கம் வானதியோட அண்ணனும் வானதி அடிக்கிறதுக்காக உள்ள போய் ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துட்டு வராரு. ஆனா வானதி இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் சொல்லிட்டு அவங்க உடனே ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போயிட்டு ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. பாண்டி சொன்ன மாதிரி பேசாம ஹாஸ்டலுக்கே போயிருக்கலாம் போல இருக்கு, இவங்க திருந்தவே மாட்டேன்றாங்க, என்னை அடிக்கிறதுல இவங்க குறியா இருக்காங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செமையான ஐடியா வருது. பேசாம இதை நம்ம லீகலாவே ப்ரொசீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வானதி பாண்டி வாங்கி கொடுத்த மொபைல்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றாங்க எங்க வீட்டில், நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு பதிலா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இதை கேட்ட லேடி போலீஸுங்களும் இந்த பக்கம் வானதிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்கு வந்து, ஏமா இங்க யார் வானதி, எங்க இருக்க அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இங்க வானதியோட அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. உடனே அவங்களும், என்னங்க என் பொண்ணு நீங்க எதுக்கு தேடி வந்திருக்கீங்க, அவ உள்ளதான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த போலீஸ்காரங்களும், கூப்பிடுமா அவங்கள, அந்த பொண்ணை வெளியில வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்க வானதியோட அம்மாவும், டேய் வானதி இங்க வெளியில வாடி, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியில வர சொல்றாங்க. அப்போ வானதி வெளியில வந்த அடுத்த செகண்ட் இங்க வானதியை பார்த்து அவங்க அம்மாவும், என்னடி உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு, என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்களும் வானதியோட அம்மாவை பார்த்து முறைச்சிட்டு, நீ சும்மாருமா வானதி, நீங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணது, சொல்ல போனா உங்களை யாரோ டார்ச்சர் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, யார் உங்களை டார்ச்சர் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே வானதி சுத்தி முத்தி அவங்க அண்ணன் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு, மேடம் என்ன டார்ச்சர் பண்றது இந்த ஃபேமிலி தான் மேடம், சொல்லப்போனா நான் பாண்டின்ற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த பையன் கூட நான் சேரக்கூடாது, அவங்க கூட ஒன்றா இருக்கக்கூடாது, சொல்லப்போனால் அவனை மேரேஜே பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் வெளியில் போக கூட எனக்கு வாய்ப்பு இல்லாமல் என் மொபைலை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க, அதுலேயும் ஒரு பக்கம் இப்போ என்னை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, எங்கள் அம்மா அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அடிக்கிறான், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கள் கையெல்லாம் பாருங்கள் செவந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அடி வாங்கியிருக்க கையெல்லாம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முதுகெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கி செவந்து போயிருக்குங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் நான் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அப்படி எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து என்னை இவங்க ஏதாவது அடிச்சு பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு காரணம் இந்த குடும்பம் தான், அது முக்கியமா எங்க அம்மாவும் எங்களோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்ல சொல்றாங்க. இது கேட்ட உடனே இந்த பக்கம் தூக்கி வாரி போடுது இவங்க ரெண்டு பேருக்கும், அடிப்பாவி சொந்த குடும்பத்து மேலே கேஸ் கொடுக்குறியாடி அப்படின்ற மாதிரி அவங்க மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்திருக்க லேடி இன்ஸ்பெக்டரும் இங்க வானதியோட அம்மாவை பார்த்து குச்சை தூக்கிட்டு, என்னம்மா மேஜரான பொண்ணை அடிக்கிறீங்களா, இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தது, உங்க பொண்ணா இருந்தாலும் 18 வயசை தாண்டிட்டா அந்த பொண்ணோட இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களோட சுய உரிமையை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, நீங்க இப்படி பண்றதுக்காக உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி தெரியாம நீங்க எப்படி ஒரு பண்ண டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மாவை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களும், இல்ல மேடம் இந்த மாதிரி ஏன் பொண்ணுன்றதுனால தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்களும் வானதி அம்மாவை திட்டி தீர்த்துட்டு அடுத்து வானதியோட அண்ணன் பக்கம் திரும்புறாங்க. திரும்பி, என்னடா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க போல இருக்கு, ஆளை பார்த்தாலே ரவுடி பைய மாதிரி இருக்க, இந்த மாதிரி தங்கச்சி அடிச்சு பிரச்சனைக்குள்ள போனேன்னு வச்சுக்க 8 வருஷம் உனக்கு ஜெயில் கிடைக்கும், அதுவும் இல்லாம அந்த பொண்ணு மட்டும் ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான், ஆயில் தண்டனை தான், பொண்ணு மேலே கை வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லடா, இன்னொரு டைம் உன் தங்கச்சி மேலே உன் கை பட்டுச்சு, உன் கையை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ஒவ்வொரு விரலாக உடச்சி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி லேடி போலீஸிங்க வானதியோட அண்ணனை மிரட்டுறாங்க. அப்போ அவரும், மேடம் மேடம் நான் இனிமேல் அவன் மேலே தொடவே மாட்டேன் மேடம், அவளை அடிக்க மாட்டேன், அவள் தப்பு பண்ணனால தான் அவட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றாரு. இதை கேட்ட அந்த லேடி போலீஸும், நீ யாரா தப்பு பண்ண கேட்கறதுக்கு, ஒன்னா பார்த்தாலே ரவுடி பைய மாதிரி இருக்கு, முதல்ல போய் முடிய வெட்டா, ஒழுங்கா இனிமேல் கரெக்டாக இருந்துக்கணும் அந்த பொண்ணுகிட்ட, அந்த பொண்ணை யாராவது டார்ச்சர் பண்றது அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க குடும்பத்தோட தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிருவேன், வைக்கிறது மட்டும் இல்லாம கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வானதிக்கு செம ஹாப்பி.
அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும், இங்க பாருமா வானதி, என்னோட பர்சனல் நம்பர் நான் உனக்கு தரேன், அந்த நம்பரை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் நம்பரை கொடுக்குறாங்க. ஏதாவது உனக்கு ஒரு இஷ்யூ, உன்னை யாராவது திட்டினா கூட எனக்கு அடுத்த நிமிஷம் கால் பண்ணுவான், நான் டேரக்டா இந்த வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் அள்ளிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்காரங்க வானதிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வானதியோட அம்மாவும் சரி அண்ணனும் சரி வாய் பேச முடியாம குனிஞ்சு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வானதியும், கண்டிப்பா மேடம், எனக்கு ஏதாவது இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேன், இவங்களை தூக்கி ஜெயில போடுங்க, இது வரைக்கும் இவங்க அடிச்சதை வேணா நான் மறந்துடுவேன், ஆனா இதுக்கு மேல இவங்க கை என் மேல பட்டுச்சுன்னா இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க நான் தவற மாட்டேன் அப்படின்ற மாதிரி வானதி ஒரு பக்கம் போலீஸ்காரங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க போலீஸ்காரங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ வானதியோட அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து என்னடி வேலை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே வானதி டக்குன்னு மொபைல் எடுத்து, இல்ல மறுபடியும் கால் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுறாங்க. இப்படி இவங்க மிரட்டினதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் பொட்டி பாம்பா அடங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு இங்க வானதியோட அப்பாவும், வானதி நீ பண்றது தப்பா இருக்குமா, இந்த மாதிரி அந்த பையனை பத்தி நாங்க இவ்வளவு சொல்றோம், அதை பத்தி உனக்கு சுத்தமா புரிஞ்சுக்க முடியலையாமா, நீ தயவு செஞ்சு அந்த பையன் குடும்பத்தை நல்லா அனலைஸ் பண்ணிக்க, அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை அந்த குடும்பத்தில் போய் தொலைச்சிடாத, எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, நீ சின்ன பொண்ணு கிடையாது, நீ பெரிய பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இங்க பக்குவமா வானதி கிட்ட எடுத்து சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போறாரு. இப்படி வானதியோட பிரச்சனை ஒரு பக்கம் தீர்ந்தா இன்னொரு சைடு இங்க புது பிரச்சனை நிலாக்கு கிளம்புது. அது வேற யாராலையும் கிடையாது, இங்க நம்ம ராகவால் தான். ராகவ் இந்த பக்கம் நிலாக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க ராகவோட ஃப்ரெண்டும், டேய் ராகவ், என்னடா இது உன்னோட ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஆச்சு, சொல்ல போனா உன்னோட ஓன் ஹவுஸ், இந்த ஓன் ஹவுஸை நீ தான் உன்னோட மேரேஜுக்கு முன்னாடி கட்டி முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த ப்ராஜெக்ட் எதுக்குடா நிலா கிட்ட நீ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் அவ எப்படி அதை பண்ணுவான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ராகவ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ராகவும் இங்க ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க நிலாவோட போட்டோவை மொபைல்ல அவங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சிருப்பாரு போல இருக்கு. அந்த போட்டோவை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு, இங்க பாருடா, உன்கிட்ட இதுக்கு மேல நான் இதை மறைக்க விரும்பலடா, நான் நிலாவை விரும்பிக்கிட்டு இருக்கேன், சொல்லப்போனா அவ கூட நிறைய இடத்துக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கேன், அதுவும் பர்பஸா கிடையாது, சொல்லப்போனா நான் என்னோட வேலைகளை பார்க்குறேன்னு அவட்ட வேணா போய் சொல்லியிருப்பேன், ஆனால் அவளுக்காக தான் அவ கூட போயிருந்தேன், அவள் ரொம்பவே நல்ல பொண்ணுடா, அதுலேயும் குறிப்பா அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. இன்னொரு பக்கம் என்னோட ட்ரீம் ஹவுஸை கட்ட போகிற அந்த பொண்ணு அவள் தான், என் ட்ரீம் ஹவுஸில் என்னோட வீட்டுக்காரியாக வரப்போகிற பொண்ணு அவளாக தான் இருக்கணும், அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை நான் அவள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ராகவ் ஒரு பக்கம் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த இன்னொரு ஓனரும், இங்கே பாரு ராகவ், நீ ஒன் சைடாக நீ பேசிக்கிட்டு இருக்க, சொல்லப்போனால் அந்த பொண்ணோட சைடு என்னங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ராகவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதை கேட்ட ராகவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா சொல்ற, அந்த பொண்ணு தான் மேரேஜ் ஆகலன்னு சொல்லி தானே ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இங்க ராகவோட ஃப்ரெண்டும், டேய் ராகவ், சோசியல் மீடியாவெலாம் நீ யூஸ் பண்ணுறியா இல்லையா, நீ யூஸ் பண்ணுறது கிடையாதா, அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுன்னு ஒருத்தனும் இங்கே சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க, சொல்லப்போனால் அது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான சேனலில் வந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோ நீ பார்க்கலையா, நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு சின்ன தலைப்பில் வந்து ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவை பற்றி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஆனால் இதை பற்றி நிலாக்கிட்ட கேட்க வேண்டாம், அவங்களோட ஒர்க் கிளாரிட்டி நல்லா இருக்குது, அதனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மேரேஜ் விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன், ஆனால் நீ இவ்வளோ நாள் கூட இருந்தோம் அந்த பொண்ணோட உண்மையான முகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்க அப்படின்ற மாதிரி இங்கே ராகவ் கிட்ட அவர் ஃப்ரெண்ட் எடுத்து சொல்கிறாரு. அப்போ ராகவும், யார் அந்த ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அந்த வீடியோவில் பார்த்தது இதுதான் சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து ராகவ் கிட்ட காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்த ராகவும் இங்கே ரொம்ப டென்ஷனோட இங்கே சோழனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சோழன் தான் நிலாவோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இங்கே ராகவ் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும், நிலா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டால, சப்போஸ் இது பொய்யா இருக்குமா, நிலா ஆனால் விருப்பம் இல்லாமல் மாதிரி தானே இங்கே இருக்கா, அப்போனா என்ன விஷயங்கிறத நம்ம நிலா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி இங்கே ராகவ் ஒரு பக்கம் நிலாவை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. சொல்லப்போனால் இது வரைக்கும் இருந்த ராகவ் சேஞ்ச் ஆகி இதுக்கப்புறம் வெள்ளத்தனமான ராகவ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ ராகவோட ஆக்டிங் எப்படி இருக்க போகுதுங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.